கலகராలు எங்க வந்திருக்கிறோம் என்ன பண்ணனே தெரியாது இருக்கிறானுங்க. யமலோகம் என்றே அவனுக்கு தெரியவில்லை. நான் உரைத்து விட்டு வருகிறேன். டேய் காண்டிபா, டேய் நான் எம்மா மாதிரி ஆளு, எனக்கு மரியாதை கொடுக்காத. என்னடா டேய் யாரா நீ? அடங்க யாரா நீ? அவ்வளவு பெரிய ஆளு நானு, குடிமக. குடித்து விட்டு இருசக்கர வண்டியில் வந்தாள். ஆமா, என்னோட சைக்கிள் அதான். உன் மீது 4 சக்கர கார் மோதி அகால மரணம் ஏற்பட்டு விட்டது. நீ இறந்து விட்டால் யமலோகம் வந்திருக்கிறார். இதுதான் யம உலகம். பார்த்தாயா, பூதகணங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. என் பங்காளி தான் உட்கார்ந்துங்கிறாரு. நான் யார் தெரிகிறதா? உனது கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய சித்ராகுப்தன். சித்ராகுப்தரியா? நீ எதுக்கு சித்ராகுப்தரியா? சித்ராகுப்த மாட்டேன். சித்திரை மாதத்திலே பார்வதி தேவி அழகாக ஓவியம் வரைந்து அதற்கு உயிர் கொடுத்து சித்ராகுப்தன் நீ இறந்து விட்டார். இந்த யமலோகம் வந்திருக்கிறார். இங்கு நான் மட்டும் இல்லை, எமது தலைவனும் இருக்கிறார். யம தர்மராஜன். நீதானா அடிக்கிற? நீதான் அடிக்கிற. இப்போ யம தர்மம் ஓயா. என்ன பார்த்தா அப்படி கூட வந்த பையனை குடிப்பதற்கு பணம் இல்லை என்பதற்காக கட்டிய மனைவி மாங்கல்யத்தை குடிக்காரன் கிட்டலாம் என்ன உளர்றான்னு நினைக்காதீங்க.
குடிகாரன் தான் உண்மை பேசும். யாரு முதல்ல இது? யாரு இது முதல்ல? சத்தியமா சாமி தெரியுமா தான் உண்மை. தெய்வமே, நீ ஒரு ஆளு போதும் எனக்கு. நீ ஒரு ஆளு போதும். வேற என்ன கண்ணாடி உண்மை பேசவே மாட்டான். அதான். எவனாவது ஆமா. யோ, கிச்சு மிஞ்சி வச்சுக்கிறா. வேற விளையாடுறாரு. முருகா, கிச்சு மிஞ்சி வச்சுக்கிறா. முருகா, அப்புறமா வரேன். உனக்கு நான் வந்து ஆட்டாடிருப்பேன். அரிச்சத்தை அடிக்கிறேன். ஒரு எடுத்து அடிக்கிறேன். எங்க புரியவரை என்ன செய்யணும் தெரியுமா? மட்டுமா என்ன செய்தார்? பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக தாயின் தலை மீது கல்லை போட்டு கொண்ட கொடுமை கொடுபாவி, கொடுபாவி. நான் அது தப்பு பண்ணலைங்க. சர்க்கார அவளை மரியாதையா நான் துட்டு குடி தாயான்னு கேட்டேன். அவதான் தரல. பார்த்த கள்ளத்துக்கு போட்டு பீரோலுக்கு பழச்சத்துமே குடிச்சிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு? டேய், இவ்வளவு சாதாரணமாக சாகக்கூடாது. அவனால எமன் மாதிரியே பாக்குறான். டேய் நாங்க யமன்தான்டா. எவன் தாண்டா, எவன் வாங்கிட்டா? யமுனா, எனக்கே சந்தேகமா இருக்கு நாங்க யமன்தானா. ஏய், யாரா? யமுனா, அவன் குடிகாரனா இல்ல நம்ம குடிகாரனா? புது யமுனா, பழைய யமுனா. ஐயா, அவன் யமன் சொல்றீங்களா? புது யமுனா, பழைய யமுனா. யமன் என்றால் நீங்கள் ஒருவன்தான். சந்தேகத்தை கிளவி விட்டானப்பா, சந்தேகத்தை உருவாக்கி விட்டான். யமதர்மனுக்கே சந்தேகமா? நான் தான் யமன். புதிய யமனா பழைய யமனா என்று கேள்வி கட்டி விட்டானே. டாய், புதிய யமன் எப்படி இருப்பான், பழைய யமன் எப்படி இருப்பான் சொல்லு. இது கூட தெரியாத உனக்கு? சொல்றா. ஐயோ, சரியா தப்பா பவுடர் போட்டு வந்துக்கிறேன். என்ன பண்றது? பழைய யமன், விளையாட்டுக்கார பசங்க. பழைய யமன் தெரியாது? பழைய யமன் எருமாட்டு மேல வந்து பழைய கிழக்கடிங்களாம் பார்த்து பொறுக்கி தூக்கின்னு போவான். புது யமன் 100ல போவான், நம்மள 108ல வாரின்னு போயினே இருப்பான். அதான் புது யமன். புதிய யமனா? ஆமா. டேய், நீங்க புது யமனா பழைய யமனா? இவர் நடுத்தரம் ரெண்டுமே நான் தான்டா. சரி, நான் சொல்றதுக்கு ஐயா அவன் கைய பாக்குறான். நீ எங்கடா வாரினி அந்த மாதிரி வாரினு கேள்விப்பட்டேன். அப்பா, ஓ, நீ சொன்ன புதிய யமன் பழைய யமன் நானே தான். நீங்க தானா? அந்த நாள தான தர்மங்கள் பெரியவங்க வீட்டை தேடி வந்தவங்களுக்கு ஓடி ஆடி உபசரம் செய்து கஞ்சி கொடுத்து ஆதரிப்பாங்க. ஆமா. அந்த காலத்துல கரமலைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த நேரம் அதனால வயசானவங்க 100, 102 வயசு, 80, 90 வயசுல இருக்கிறவங்க தான் பொறுமையா போய் குடிச்சிட்டு வருவேன். இப்ப வந்து தாய் தாப்பை, கட்டிய மனைவி, பிள்ளைகள், வீடு வாசல் நமக்கு இருக்குதுன்னு பயபக்தியா யாரு வண்டி ஓட்டி போறாங்களோ அவங்கள பயபக்தியா கொண்டாந்து இருக்கு. கண்டிப்பா கிடையாது. அத்தனையும் மறந்து யார் அடுத்த காலத்தை அவர் தான் இதெல்லாம் மறந்து யாரு வேகமா போறாங்களோ அவங்கள நானே 100ல போக வச்சு 108ல ஏத்திட்டு வந்துருவேன். அது புதிய அப்பேற்பட்ட தவறு செய்த இவனுக்கு இவனுக்கு என்ன செய்யும் தெரியுமா? நாகங்கள் இருக்கிறது, நாகங்கள். புதிய நஞ்சுள்ள நாகங்கள். அந்த நஞ்சுள்ள நாகங்களை விட்டு இவனை கொத்தி விஷம் சுறாக்களே, முடியாது. அடுத்ததாக பழைய கணக்கின் பிரகாரம் தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தூம் தர்க்க ராணி